மாமியாரின் மறைவுக்குப் பிறகு நான் அவருடைய அறையை சுத்தம் செய்யச் சென்றபோது அவருடைய கட்டிலுக்கு அடியில் ஒரு பெட்டியைக் கண்டேன். நான் அந்த பெட்டியை திறந்து பார்த்தபோது அதிர்ந்து போனேன். என் மாமியார் இவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைத்து வைத்திருப்பார் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. என் பெயர் ரீமா. நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள். எங்கள் வீட்டில் பணப்புழக்கம் எப்போதும் அதிகமாக இருந்ததில்லை. ஆனால் என் பெற்றோர் எப்போதும் எனக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மனிதன் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். எனக்கு திருமணம் நிச்சயமாகியபோது என் வீட்டார் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். இனி என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றும் சிறுவயதிலிருந்தே நான் ஏங்கிய அனைத்து மகிழ்ச்சியும் எனக்கு கிடைக்கும் என்றும் அவர்கள் நினைத்தார்கள். நானும் என் மனதில் பல கனவுகளைக் கொண்டிருந்தேன். என் கணவரின் பெயர் விஜய். திருமணத்திற்குப் பிறகு எனக்கு என்று ஒரு சொந்த குடும்பம் இருக்கும் என்று நினைத்தேன். என் கணவர் எனக்கு துணையாக இருப்பார். நான் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவேன் என்று நினைத்தேன். ஆனால் நான் அந்த வீட்டில் கால் வைத்த நாள் முதலே என் விதி வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துவிட்டது போல இருந்தது. அந்த வீட்டில் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. மாறாக பொறுப்புகளும் துயரங்களுமே எனக்காக காத்திருந்தன. என் மாமியார் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அவருடைய உடல்நிலை எப்போதும் மோசமாகவே இருந்தது. அவருக்கு எப்போதும் ஒருவரின் உதவி தேவைப்பட்டது. ஆரம்பத்தில் நான் பரவாயில்லை, நான் அவருடைய மருமகள் என்று நினைத்தேன். அவருக்கு சேவை செய்வது என் கடமை. அதனால்தான் நான் ஒருபோதும் புகார் செய்யவில்லை. காலையில் எழுந்தவுடன் நான் முதலில் அவரைத்தான் கவனித்துக் கொள்வேன். அவருக்கு குளிப்பாட்டுவது, அவருடைய ஆடைகளை மாற்றுவது, அவருக்குச் சரியான நேரத்திற்கு மருந்து கொடுப்பது, அவருக்காகச் சமைப்பது, அதன் பிறகு வீட்டின் மற்ற வேலைகளைச் செய்வது இதுவே என் அன்றாட வழக்கமாக மாறியது. ஆனால் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையாக என் கணவர் இருந்தார். அவர் ஒரு நல்ல கணவராகவும் இல்லை, ஒரு நல்ல மகனாகவும் இல்லை. அவருக்கு யாரைப் பற்றியும் கவலையில்லை. தன் தாயைப் பற்றியோ அல்லது என்னைப் பற்றியோ அவருக்கு அக்கறை இல்லை. அவர் தன் சொந்த உல்லாசத்தில் மட்டுமே குறியாக இருந்தார். அவர் தவறான சகவாசத்தில் வீழ்ந்திருந்தார். அவருடைய பழக்க வழக்கங்கள் மிகவும் மோசமடைந்திருந்தன. அவரை திருத்துவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று தோன்றியது. அவருக்கு சூதாடும் பழக்கம் இருந்தது. அவர் மணிக்கணக்கில் வீட்டை விட்டு வெளியே தங்கி தவறான மனிதர்களுடன் தன் நேரத்தை செலவிட்டார். அவருக்கு பெண்களின் பின்னால் அலையும் பழக்கமும் இருந்தது. அக்கம் பக்கத்தினர் அடிக்கடி அவருடைய செயல்களைப் பற்றி பேசிக்கொள்வார்கள். நான் மிகவும் வெட்கமாக உணர்ந்தேன். ஆனால் என்னால் யாருடனும் எதையும் சொல்ல முடியவில்லை. திருமணத்திற்குப் பிறகு அவர் மாறிவிடுவார் என்று நான் நம்பினேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய பழக்க வழக்கங்கள் மோசமாகிக் கொண்டே சென்றன. என் மாமியார் அடிக்கடி அவருக்கு புரிய வைக்க முயற்சிப்பார். ஆனால் அவர் சொல்வதைக் கேட்கவே மாட்டார். பின்னர்தான் எனக்கு தெரியவந்தது, அவர் திருமணத்திற்கு முன்பே கெட்டுப்போயிருந்தார் என்று. அவர் படிப்புக்காக வெளியே விடுதியில் ஹாஸ்டலில் தங்கியிருந்தபோது அவருக்கு சில தவறான நண்பர்கள் கிடைத்தனர். அவர்கள் அவரை தவறான பாதையில் அழைத்துச் சென்றனர். ஆரம்பத்தில் என் மாமியாருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. தன் மகன் படித்துக் கொண்டிருக்கிறான், தன் எதிர்காலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறான் என்றுதான் அவர் நினைத்தார். ஆனால் மக்கள் அவனுடைய செயல்களைப் பற்றி அவரிடம் சொன்னபோது அவருடைய இதயம் உடைந்து போனது. அவர் உடனடியாக அவனை வீட்டிற்கு திரும்ப அழைத்துக் கொண்டார். வீட்டின் சூழலில் இருந்தால் அவன் திருந்திவிடுவான் என்று அவர் நம்பினார். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. மாறாக வீட்டிற்கு திரும்பிய பிறகு அவனுக்கு இன்னும் அதிக சுதந்திரம் கிடைத்தது. அவனுடைய செயல்களும் இன்னும் அதிகரித்தன. அவன் நாள் முழுவதும் அங்கும் இங்கும் அலைந்து திரிவான். சில நேரங்களில் சூதாட்டத்தில் பணத்தை தோற்றுவிட்டு வருவான். சில நேரங்களில் வேறு ஏதேனும் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வான். என் மாமியார் இரவு முழுவதும் விழித்திருந்து அவனுக்காக அழுவார். தன் மகன் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறான் என்று அவர் கவலைப்பட்டார். பிறகு திருமணம்தான் அவனை பொறுப்புள்ளவனாக மாற்றும் என்று அவர் நினைத்தார். அவனுடைய தலையில் குடும்ப பொறுப்பு வரும்போது அவன் தானாகவே மாறிவிடுவான் என்று அவர் நினைத்தார். இந்த நம்பிக்கையில்தான் அவர் எனக்கு அவனுடன் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அவருடைய நம்பிக்கை நிறைவேறவில்லை. திருமணத்திற்குப் பிறகும் அவர் அப்படியேதான் இருந்தார். மாறாக முன்பை விட இன்னும் பொறுப்பற்றவராக மாறிவிட்டார். இதற்கிடையில் எங்கள் வாழ்க்கையில் மற்றொரு பெரிய விபரீதம் வந்தது. என் மாமியாருக்கு திடீரென்று பக்கவாதம், பாரலைஸ் ஏற்பட்டது. இது நடந்த அன்று முழு வீடே நிலைதடுமாறிப் போனது போல இருந்தது. எப்படியோ வீட்டை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தவர் இப்போது அவரே படுக்கையில் விழுந்துவிட்டார். அவருடைய உடலின் ஒரு பகுதி செயல்படுவதை நிறுத்திவிட்டிருந்தது. மேலும் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விஷயத்திற்கும் அவருக்கு ஒருவரின் உதவி தேவைப்பட்டது. அந்த நாளுக்குப் பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. நான் காலையிலிருந்து இரவு வரை அவருடைய சேவையிலேயே மூழ்கியிருந்தேன்.
அவரை தூக்குவது, உட்கார வைப்பது, உணவு ஊட்டுவது, தண்ணீர் குடிக்க வைப்பது, மருந்து கொடுப்பது, அவருடைய ஆடைகளை மாற்றுவது மற்றும் அவரை பராமரிப்பது இதுவே என் உலகமாக மாறியது. பல நேரங்களில் நள்ளிரவிலும் அவருக்கு உதவி தேவைப்படும். நான் உடனே எழுந்துவிடுவேன், ஏனென்றால் என்னைத் தவிர அவருக்கு யாரும் இல்லை என்பது எனக்குத் தெரியும். என் கணவரோ எல்லாவற்றிலிருந்தும் முற்றிலும் விலகியிருந்தார். தன் தாயின் நிலைமையைக் கண்டும் அவருக்கு எந்த கவலையும் இருக்கவில்லை. அவர் அதிகாலையிலேயே வீட்டை விட்டு புறப்பட்டு விடுவார். நள்ளிரவில்தான் திரும்பி வருவார். சில நேரங்களில் பல நாட்களுக்கு அவர் வீட்டிற்கே வரமாட்டார். அப்படியே வந்தாலும் போதையில் இருப்பார். அவரால்தான் வீட்டில் பணத்தட்டுப்பாடு மிகவும் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் அவர் ஒழுங்கான வேலை எதற்கும் செல்லவில்லை. வீட்டில் இருக்கும் கொஞ்ச நஞ்சப் பணத்தையும் அவர் சூதாட்டத்தில் அழித்து விடுவார். நான் நினைத்தாலும் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் என் முழு பலமும் நேரமும் என் மாமியாரின் சேவையிலேயே கழிந்து போனது. பல நேரங்களில் நான் நாள் முழுவதும் ஒழுங்காக சாப்பிடக்கூட மாட்டேன். ஆனால் முதலில் அவருடைய தேவைகளைத்தான் பூர்த்தி செய்வேன். அவருடைய முகத்தில் இருக்கும் வலியைக் கண்டு என் இதயம் கனத்துப் போகும். அவர் அடிக்கடி என் கைகளை பிடித்துக்கொண்டு அழுது விடுவார். மகளே, என்னால் உனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் தெரியாமல் உன் வாழ்க்கையை நானே பாழாக்கிவிட்டேன் என்று கூறுவார். அவருடைய பேச்சைக் கேட்டு நான் மௌனமாகிவிடுவேன். ஏனென்றால் இதில் அவருடைய தவறு எதுவும் இல்லை என்பது எனக்குத் தெரியும். அவரே தன் மகனால் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார். சில நேரங்களில் நான் இரவில் என் அறைக்குச் சென்று தனியாக அழுவேன். எனக்கு என் பெற்றோர் வீடு நினைவுக்கு வரும். அங்கே ஏழ்மை இருந்தது, ஆனால் மன அமைதி இருந்தது. இங்கே பெரிய வீடு இருந்தது, ஆனால் நிம்மதியில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அச்சுறுத்தலை கொண்டு வந்தது. ஒவ்வொரு இரவும் சோர்வையும் சோகத்தையும் விட்டுச் சென்றது. இருந்தாலும் நான் என் கடமையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கவில்லை. என் மாமியாருக்கு நான் தொடர்ந்து சேவை செய்தேன். ஏனென்றால் நானும் அவரை கைவிட்டுவிட்டால் அவருக்கு ஆதரவாக யாரும் இருக்க மாட்டார்கள் என்று எனக்கு தோன்றியது. மெல்ல மெல்ல என் உலகம் அவருடைய அறைக்குள் மட்டுமே சுருங்கிவிட்டது. அதுவே என் காலையாக இருந்தது, அதுவே என் மாலையாக இருந்தது, அதுவே என் வாழ்க்கையாகவும் மாறிப்போனது. ஆனால் என் கணவரோ தன் இஷ்டப்படி திரிந்து கொண்டிருந்தார். தன் தாய் எந்த நிலையில் இருக்கிறார், தன் மனைவி என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதைப் பற்றி அவருக்கு எள்ளளவும் அக்கறையில்லை. ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்து கொண்டுதான் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் என் உழைப்பிற்கும் பொறுமைக்கும் பலன் கிடைக்கும் என்று நம்பினேன். ஆனால் அந்த நேரம் வரை என் வாழ்க்கை வெறும் பொறுப்புகள் மற்றும் போராட்டங்களின் மறுபெயராக மட்டுமே மாறியிருந்தது. நான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தேன். ஒருவேளை அதனால்தான் அக்கம் பக்கத்து பெண்கள் என்னை அடிக்கடி பார்த்து பேசிக்கொள்வார்கள். நான் என் மாமியாருக்கு மருந்து வாங்கவோ அல்லது வீட்டின் ஏதேனும் வேலைக்காகவோ வெளியே செல்லும்போது பல பெண்கள் என்னை பார்த்து, ரீமா போன்ற ஒரு பெண் எல்லாருக்கும் கிடைத்துவிட மாட்டாள், இவ்வளவு அமைதியானவள், இவ்வளவு உழைப்பாளி, இவ்வளவு அழகானவள் என்று கூறுவார்கள். ஆனால் இவளுடைய அதிர்ஷ்டம்தான் கெட்டுப்போய்விட்டது. இவள் வாழ்க்கையில் யாருடைய கண்ணோ பட்டுவிட்டது. சில பெண்கள் என் முன்னாலேயே வருத்தப்பட்டு, பாருங்கள், திருமணமாகி வந்தபோது எவ்வளவு மலர்ச்சியாக இருந்தாள், இப்போது பாருங்கள், 25 வயதிலேயே 40 வயது பெண் போலத் தெரிகிறாள். இரவும் பகலும் நோய்வாய்ப்பட்ட மாமியாரின் சேவையிலேயே கிடக்கிறாள். எங்கும் செல்வதோ சுற்றுவதோ இல்லை, எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை, ஓய்வும் இல்லை என்று கூறுவார்கள். அவர்கள் பேசுவதை கேட்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். நான் வெளியில் புன்னகைத்து விடுவேன், ஆனால் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போவேன். மெல்ல மெல்ல எனக்கும் கூட நிஜமாகவே என் அதிர்ஷ்டம் கெட்டுப்போய்விட்டதோ என்று தோன்றத் தொடங்கியது. ஒருவேளை இறைவன் என் கணக்கில் மகிழ்ச்சியை விட துயரங்களைத்தான் அதிகமாக எழுதியிருக்கிறானோ என்று தோன்றியது. என் கணவரோ நான் இருப்பதையோ அல்லது இல்லாததையோ பற்றி முற்றிலும் கவலைப்படாமல் இருந்தார். அவர் சில நேரங்களில் வீட்டிற்கு வருவார், சில நேரங்களில் பல நாட்கள் காணாமல் போய்விடுவார். அப்படி திரும்பி வரும்போது ஏதேனும் ஒரு புதிய சண்டை, ஒரு புதிய சாக்குப்போக்கு அல்லது ஒரு புதிய ரகளையை கொண்டு வருவார். அவருடைய நடத்தையில் எனக்காக ஒருபோதும் அன்பு இருந்ததில்லை, எந்த ஒரு பாசமும் இருந்ததில்லை. திருமணத்திற்குப் பிறகு என் கணவர் எனக்கு ஒரு நண்பனாக இருப்பார் என்று நான் எப்போதும் நினைத்திருந்தேன். என் இன்பத் துன்பங்களை புரிந்து கொள்வார். எப்போதாவது என் கைகளை பிடித்துக்கொண்டு சந்தைக்கு அழைத்துச் செல்வார். எனக்காக வளையல்கள் வாங்கித் தருவார். எப்போதாவது திருவிழாவிற்கு அழைத்துச் செல்வார். எப்போதாவது எந்தக் காரணமும் இல்லாமல் புன்னகையுடன் என்னிடம் பேசுவார் என்று நினைத்தேன். ஆனால் என் கனவுகள் யாவும் கனவுகளாகவே கலைந்துவிட்டன. அவர் வீட்டில் இருக்கும்போதும் என்னிடம் நேராக முகம் கொடுத்து பேச மாட்டார். நான் அவருடைய மனைவி அல்ல, ஏதோ ஒரு அந்நிய பெண் என்பதைப் போலத்தான் நடத்துவார். ஒரு நாள் அக்கம் பக்கத்து பெண் ஒருத்தி மூலம் எனக்கு தெரிய வந்தது.
என் கணவர் கிராமத்திற்கு வெளியே வயல்வெளியில் வேறொரு பெண்ணுடன் கையும் களவுமாக பிடிபட்டார் என்று. மக்கள் அதை பார்த்தபோது அனைவரும் அவரை மிகவும் கடுமையாக திட்டியிருந்தார்கள். சிலர் அவருக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சிலர் அவருடைய நோய்வாய்ப்பட்ட தாயைப் பற்றி நினைவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருக்கு எதைப் பற்றியும் கவலை இருக்கவில்லை. இந்த விஷயம் என் காதுகளை எட்டியபோது யாரோ என் நெஞ்சில் கத்தியால் குத்தியது போல இருந்தது. என்னால் வெகுநேரம் வரை எதுவுமே பேச முடியவில்லை. என் கண்களிலிருந்து தானாகவே கண்ணீர் வழியத் தொடங்கியது. திருமணத்திற்குப் பிறகும் ஒரு மனிதனால் இவ்வளவு கேவலமான செயலை செய்ய முடியும் என்று என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. அவர் என் மீது அன்பு காட்டாவிட்டாலும் குறைந்தபட்சம் திருமண பந்தத்தின் மரியாதையையாவது காப்பாற்றுவார் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அவரோ எல்லா எல்லைகளையும் தாண்டிவிட்டார். அன்று இரவு நான் வெகுநேரம் வரை தூங்காமல் விழித்திருந்தேன். அப்படி என் மீது என்னதான் தவறு என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் எப்போதும் அவருக்கு துணையாக இருக்கத்தானே முயன்றேன். அவருடைய தாய்க்குச் சேவை செய்தேன். அவருடைய வீட்டை என் வீடாக நினைத்தேன். அப்படியிருந்தும் எனக்கு பதிலாக அவமானமும் வலியும் மட்டுமே ஏன் கிடைத்தன? ஆனால் அழுவதால் மட்டும் வாழ்க்கை மாறிவிடுவதில்லை. அடுத்த நாள் மீண்டும் அதே காலை விடிந்தது. மீண்டும் அதே வேலைகள் தொடங்கின. நான் என் மாமியாரின் சேவையில் ஈடுபடத் தொடங்கினேன், ஒவ்வொரு நாளும் செய்வது போல. ஒருநாள் மதிய நேரம் நான் என் மாமியாரின் கால்களை பிடித்துவிட்டுக் கொண்டிருந்தேன். அவருடைய கால்களில் அடிக்கடி வலி இருக்கும். அதனால்தான் நான் தினமும் சிறிது நேரம் அவருடைய கால்களை அமுக்கிவிடுவேன். அப்போது திடீரென்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. யாராவது பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கும் என்று நினைத்தேன். நான் எழுந்து சென்று கதவைத் திறந்தேன். முன்னால் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன் நின்றிருந்தான். நான் அவனை இதற்கு முன்பும் பலமுறை பார்த்திருக்கிறேன். ஆனால் அவன் ஒருபோதும் எங்கள் வீட்டிற்கு வந்ததில்லை. அவன் வந்தவுடனேயே அங்குமிங்கும் பார்வையை ஓட்டினான். பிறகு என்னை நோக்கி பார்க்கத் தொடங்கினான். அவனுடைய பார்வை எனக்கு மிகவும் விசித்திரமாகத் தோன்றியது. அவன் தன் கண்களையும் பார்வையையும் என் முகத்திலிருந்து எடுக்கவே இல்லை. அவன் என்னை பார்த்த விதம் எனக்கு எள்ளளவும் பிடிக்கவில்லை. என் மனதில் ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்படத் தொடங்கியது. அவன் என்னிடம், "உன் கணவன் வீட்டில் இருக்கிறானா?" என்று கேட்டான். நான், "இல்லை, அவர் இப்போது வீட்டில் இல்லை." "என்ன விஷயம் என்று சொல்லுங்கள்" என்றேன். அவன் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு, "எனக்கு அவனிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருந்தது. நான் சற்று நேரம் கழித்து மீண்டும் வருகிறேன்" என்றான். ஆனால் அவன் பேசிய விதம் எனக்கு விசித்திரமாக இருந்தது. அவன் என் கணவனுக்காக மட்டும் வரவில்லை என்பது போலத் தோன்றியது. அவனுடைய பார்வையில் ஏதோ ஒரு தவறான எண்ணம் இருந்தது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவன் இன்னும் சிறிது நேரம் அங்கேயே நின்றுவிட்டு பிறகு கிளம்பிச் சென்றான். ஆனால் அவன் சென்ற உடனேயே என் மனதில் பயம் குடியேறிவிட்டது. அவன் வந்தது இதுவே முதல் முறை என்றாலும் இதுவே கடைசி முறையாக இருக்காது என்பதை என்னால் உணர முடிந்தது. அவன் மீண்டும் ஏதோ ஒரு சாக்குப்போக்கில் இங்கு வர முயற்சிப்பான். நான் உடனே கதவை மூடி உள்ளே தாழ்பாள் போட்டுக்கொண்டேன். என் இதயம் மிகவும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. நான் என் அறைக்குச் சென்று அங்கிருந்த கதவையும் மூடிக்கொண்டேன். சிறிது நேரம் நான் ஆழமாக மூச்சுவிட்டுக் கொண்டு என்னை நானே தேற்றிக்கொள்ள முயன்றேன். ஏனென்றால் அவன் என்னை பார்த்த விதம் என்னை உள்ளுக்குள் பயமுறுத்தியிருந்தது. அப்போது திடீரென்று என் மாமியாரின் அறையிலிருந்து ஏதோ கீழே விழுவது போன்ற சத்தம் கேட்டது. நான் பதற்றத்துடன் அங்கே ஓடினேன். அவர் தானாகவே தண்ணீர் குடிக்க முயன்றதையும், ஆனால் கை சரியாகச் செயல்படாததால் தண்ணீர் செம்பு, லோட்டா அவர் கையிலிருந்து நழுவி விழுந்ததையும் கண்டேன். நான் உடனே அவருக்கு அருகில் அமர்ந்தேன். அவருக்கு முட்டுக் கொடுத்து சரியாக உட்கார வைத்து என் கைகளாலேயே தண்ணீர் குடிக்க வைத்தேன். தண்ணீர் குடித்த பிறகு அவர் என்னை நோக்கி பார்த்தார். ஒருவேளை என் முகத்தில் இருந்த பதற்றத்தை புரிந்து கொண்டாரோ என்னவோ. அவர் மெதுவான குரலில், "என்ன ஆச்சு மகளே? நீ ஏன் இவ்வளவு கவலையாகத் தெரிகிறாய்?" என்று கேட்டார். நான் சில நொடிகள் மௌனமாக இருந்தேன். ஏனென்றால் அவரை நான் கவலைக்குள்ளாக்க விரும்பவில்லை. ஆனால் அவருடைய பாசம் நிறைந்த பார்வையைக் கண்டதும் என் கண்கள் குளமாயின. இந்த முழு வீட்டிலும் என் வலியை யாராவது புரிந்து கொள்ள முடியும் என்றால் அது இந்த நோய்வாய்ப்பட்ட என் மாமியார் மட்டும்தான் என்று எனக்குத் தோன்றியது. நான் என் மாமியாரின் அருகிலேயே அமர்ந்திருந்தேன். அவர் தண்ணீர் குடித்துவிட்டு இப்போது சற்று நிம்மதியாக உணர்ந்தார். நான் அவருடைய தலையை வருடிக்கொண்டே என் வாழ்க்கை எப்போதுதான் மாறும் என்று மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று யாரோ கதவை முட்டித் தள்ளித் திறந்தது போல வெளியில் இருந்து ஒரு பலத்த சத்தம் கேட்டது. அடுத்த கணமே என் கணவர் தள்ளாடிக்கொண்டே அறைக்குள் நுழைந்தார். அவருடைய காலடிகள் சரியாக பதியவில்லை. அவருடைய வாயிலிருந்து கடுமையான போதை நாற்றம் வீசியது.
அவரை பார்த்த உடனேயே அவர் மீண்டும் போதையில் மிதந்து கொண்டு வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவருடைய முகத்தில் கோபம் இருந்தது, கண்கள் சிவந்திருந்தன. அவர் வந்தவுடனேயே தன் தாயின் முன்னால் நின்று கொண்டு உரத்த குரலில் கத்தத் தொடங்கினார். அவர், ஏய் கிழவி, எனக்கு பணம் கொடு. எனக்கு இப்பொழுதே பணம் வேண்டும். நீ பணம் தராவிட்டால் விளைவு நன்றாக இருக்காது. நீ என் முழு வாழ்க்கையையும் பாழாக்கிவிட்டாய். முதலில் என்னை இந்த கிராமத்திற்கு வரவழைத்தாய். பிறகு இந்த கிராமத்து விவரம் தெரியாத கவாடா பெண்ணுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தாய். நான் நகரத்தில் வாழ வேண்டிய மனிதன். நான் நகரத்தில் படித்தவன். இங்கு வந்து என் வாழ்க்கை அழிந்துவிட்டது என்றார். அவருடைய பேச்சைக் கேட்டு என் இரத்தம் கொதித்தது. ஆனால் நான் மௌனமாக இருந்தேன். ஏனென்றால் போதையில் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்பது எனக்குத் தெரியும். என் மாமியார் அவருடைய பேச்சைக் கேட்டு துயரத்தில் ஆழ்ந்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆனால் அவர் தன்னை தேற்றிக்கொண்டு, மகனே, உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா? நோய்வாய்ப்பட்ட உன் தாயிடம் இப்படி பேசுகிறாயே. நான் எப்போதும் உன் நன்மையையே விரும்பினேன். ஆனால் நீ ஒருபோதும் எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை. இறைவனுக்காகவாவது கொஞ்சம் சுயநினைவோடு இரு. உன் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள் என்றார். ஆனால் அவரோ தாயின் ஒரு வார்த்தையை கூட கேட்கவில்லை. மாறாக இன்னும் அதிக கோபமடைந்து, எனக்கு உபதேசம் செய்யாதே. எனக்கு பணம் வேண்டும், அதுவும் இப்பொழுதே வேண்டும் என்று கத்தினார். என் மாமியார் பலவீனமான குரலில், என்னிடம் பணம் எதுவும் இல்லை மகளே, மகனே. இருந்ததெல்லாம் வீட்டுச் செலவிற்கும் மருந்து மாத்திரைகளுக்கும் செலவாகிவிட்டது என்றார். ஆனால் அவனுக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. அவன் மீண்டும் மீண்டும், நீ பொய் சொல்கிறாய். நீ கண்டிப்பாக எங்காவது பணத்தை மறைத்து வைத்திருக்கிறாய் என்று கூறினான். அந்த நேரத்தில் என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. நான் அவனுக்கு முன்னால் போய் நின்றேன். நான் அவரிடம் நிஜமாகவே பணம் எதுவும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அது அவருடைய மருந்து செலவிற்கும் தேவைக்குமானது. நீங்கள் ஏன் அவரை தொந்தரவு செய்கிறீர்கள் என்றேன். என் பேச்சைக் கேட்டதும் அவன் என்னை ஏதோ ஒரு பெரிய எதிரியை பார்ப்பது போல முறைத்து பார்த்தான். பிறகு அவன் என் கையை உதறிவிட்டு என்னை ஒரு பக்கமாக தள்ளிவிட்டான். நான் தள்ளாடிப் பின்வாங்கினேன். இருந்தாலும் நான் என் தைரியத்தை இழக்கவில்லை. மீண்டும் அவனுக்கு முன்னால் போய் நின்றேன். என் மாமியார் மீண்டும் மீண்டும் அவனை தடுத்துக்கொண்டிருந்தார். ஆனால் அவனோ எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவன் நேராக அவருடைய படுக்கைக்கு அருகில் சென்று அவருடைய தலையணைக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த பழைய பணப்பையை பர்ஸை எடுத்துக்கொண்டான். என் மாமியார் பதற்றமடைந்து, வேண்டாம் மகனே, இப்படி செய்யாதே. அதில் என் மருத்துவத்திற்கான பணம் இருக்கிறது என்றார். ஆனால் அவனோ அவருடைய பேச்சை அலட்சியப்படுத்தினான். அவன் அந்த பையை திறந்து அதில் பணத்தை தேடத் தொடங்கினான். வெகுநேரம் வரை அவனுக்கு பெரியதாக எதுவும் கிடைக்கவில்லை. பிறகு அவனுக்கு சில நோட்டுகள் கண்ணில் பட்டன. ஒருவேளை என் மாமியார் தன் மருந்து மாத்திரைகளுக்காகவும் ஏதேனும் ஒரு தேவைக்காகவும் சேமித்து வைத்திருந்த பணமாக இருக்கலாம். அவன் உடனே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டான். என் மாமியாரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவர் நடுங்கும் குரலில், மகனே, இதை எடுத்துச் செல்லாதே, நான் மருந்து வாங்க வேண்டும் என்றார். ஆனால் அவனுடைய இதயத்தில் எள்ளளவும் இரக்கம் இருக்கவில்லை. அவன் பணத்தை தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு, என்னிடம் பணம் வரும்போது திருப்பித் தந்துவிடுகிறேன் என்று கூறினான். இருப்பினும் அப்படி ஒருபோதும் நடக்காது என்பது எங்கள் இருவருக்குமே நன்றாக தெரிந்திருந்தது. அவன் ஒருமுறை கூட திரும்பிப் பார்க்காமல் கோபத்தில் முணுமுணுத்துக் கொண்டே அங்கிருந்து கிளம்பிச் சென்றான். அவன் சென்ற பிறகு அந்த அறையில் சில நொடிகள் முழுமையான அமைதி நிலவியது. என் மாமியார் கதறி அழத் தொடங்கினார். நான் அவரை தேற்றத் தொடங்கினேன். என் கண்களிலிருந்தும் கண்ணீர் நில்லாமல் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவருக்காக நான் தைரியமாக இருக்க வேண்டியிருந்தது. அவர் என் கைகளை பிடித்துக்கொண்டு அழுகையுடன், மகளே, நான் மிகப் பெரிய தவறு செய்துவிட்டேன். திருமணத்திற்குப் பிறகு என் மகன் திருந்திவிடுவான் என்று நினைத்தேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையையும் என்னோடு சேர்த்து நானே பாழாக்கிவிட்டேன் என்றார். அவருடைய பேச்சைக் கேட்டு என் இதயம் மேலும் உடைந்து போனது. நான் அவருடைய கைகளை அமுக்கிவிட்டுக் கொண்டே, அப்படிச் சொல்லாதீர்கள் அம்மா. உங்களுடைய தவறு எதுவும் இல்லை. நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. ஆனால் இப்போது நீங்கள் உங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன் அல்லவா என்றேன். இருப்பினும் இதை கூறும்போது என் சொந்த இதயத்தில் எவ்வளவு வலி இருந்தது என்பது எனக்கு மட்டுமே தெரியும். அன்றுதான் முதல் முறையாக இந்த வீட்டில் நாங்கள் இருவர் மட்டும்தான் ஒருவருக்கொருவர் ஆதரவு என்று எனக்கு தோன்றியது. ஒரு நோய்வாய்ப்பட்ட தாய் மற்றும் ஒரு உடைந்து போன மருமகள் இவர்களுக்கு நெருக்கமானவர்களே துன்பம் தருவதில் எந்த குறையும் வைக்கவில்லை. மேலும் வரவிருக்கும் நாட்களில் என் வாழ்க்கையில் இதைவிட பெரிய புயல் வீசப்போகிறது என்பதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை.
ஒரு நாள் நான் வீட்டு வேலைகளில் மூழ்கியிருந்தேன். காலையிலிருந்தே பெருக்கி துடைத்து பாத்திரங்களைக் கழுவி சமைக்கும் வேலையில் பிஸியாக இருந்தேன். என் மாமியார் தன் அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். நான் வேலைகளை வேகமாக முடித்துக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அந்தச் சத்தத்தைக் கேட்டதும் என் கைகள் அப்படியே நின்றன. ஏன் என்று தெரியவில்லை. என் மனதில் ஒரு விசித்திரமான பயம் ஏற்பட்டது. நான் மெதுவாக ஜன்னலுக்கு அருகில் சென்று வெளியே எட்டிப் பார்த்தபோது என் இதயம் ஒரு நிமிடம் நின்றுவிட்டது போல இருந்தது. வெளியே அதே மனிதன் நின்றிருந்தான். சில நாட்களுக்கு முன்பு என் கணவரை தேடி வந்தவனும் என்னை மிகவும் விசித்திரமான பார்வையால் பார்த்தவனுமான அதே மனிதன். நான் சில நொடிகள் அங்கேயே நின்றேன். பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவைத் திறந்தேன். கதவு திறந்தவுடனேயே அவன் லேசான புன்னகையுடன், அடையாளம் தெரிந்துவிட்டதல்லவா, நான் அன்று வந்த அதே ஆள்தான். உன் கணவன் வீட்டில் இருக்கிறானா என்றான். நான் உடனே, இல்லை, அவர் இப்போது வீட்டிலில்லை. உங்களுக்கு ஏதேனும் முக்கியமான வேலை இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், நான் அவரிடம் கூறிவிடுகிறேன் என்றேன். ஆனால் அவன் தன் தலையை ஆட்டி, இல்லை, நான் அவனிடம்தான் பேச வேண்டும். பரவாயில்லை, நான் சற்று நேரம் கழித்து மீண்டும் வருகிறேன். ஒருவேளை அப்போது அவன் கிடைக்கலாம் என்றான். அவ்வளவு கூறிவிட்டு அவன் சில நொடிகள் என்னை உற்று பார்த்தான். பிறகு, ஆனால் போவதற்கு முன்பு நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றான். அவனுடைய இந்த வார்த்தையைக் கேட்டதும் என் முகம் வெளுத்துப் போனது. என் கைகள் நடுங்கத் தொடங்கின. உடனே கதவை மூடிவிடலாம் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அவனோ வேகமாக, முதலில் நான் சொல்வதைக் கேள் என்றான். நான் மௌனமாக இருந்ததால் அவன் பேசத் தொடங்கினான். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நீ இந்த சிறிய வீட்டிலும் இந்த துயரம் நிறைந்த வாழ்க்கையிலும் வாழ்வதற்கு பிறந்தவள் அல்ல. நீ என்னுடன் வா. நான் உனக்கு பணம் தருவேன், வசதிகளைத் தருவேன். நீ கனவிலும் நினைத்துப் பார்க்காத ஒரு வாழ்க்கையை நான் உனக்குத் தருவேன் என்றான். அவனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகளைக் கேட்டவுடனே என் இரத்தம் கொதித்தது. எனக்கு எவ்வளவு கோபம் வந்தது என்றால், என்னை நானே கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. நான் கடுமையான குரலில், இனிமேல் இப்படி ஏதேனும் பேசினால் உன்னை சும்மா விடமாட்டேன், எச்சரிக்கை. என்னை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நான் திருமணமானவள். என் கணவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர்தான் என் கணவர். நான் அவருக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன். உன்னுடைய இந்த பேச்சுகளில் நான் விழவும் மாட்டேன். இன்றைய நாளுக்குப் பிறகு இப்படி பேச முயற்சி கூட செய்யாதே என்றேன். என் பேச்சைக் கேட்டதும் அவனுடைய முகம் சுருங்கிப்போனது. ஆனால் அவனுடைய கண்களில் அப்போதும் ஒரு விசித்திரமான பாவம் இருந்தது. நான் ஒரு நொடி கூட வீணாக்காமல் அவன் முகத்திற்கு நேராக கதவை மூடினேன். கதவை மூடிய உடனே என் கை கால்கள் நடுங்கத் தொடங்கின. என் இதயம் மிகவும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. நான் நேராக சமையலறைக்கு ஓடிச் சென்று பானையிலிருந்து தண்ணீர் எடுத்து ஒரு கிளாஸ் முழுமையாக குடித்தேன். வெகுநேரம் வரை நான் அங்கேயே நின்று என்னை நானே தேற்றிக்கொள்ள முயன்றேன். மெல்ல மெல்ல என் பயம் குறைந்தது. நான் மீண்டும் என் வேலையில் ஈடுபடத் தொடங்கினேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு மதிய நேரம் வந்தது. நான் என் மாமியாருக்கு உணவு கொடுக்க வேண்டியிருந்தது. நான் அவருடைய அறையை நோக்கிச் சென்றேன். ஆனால் அறைக்குள் நுழைந்தவுடனே நான் அப்படியே நின்றுவிட்டேன். ஏனென்றால் அங்கே நான் இதற்கு முன்பு ஒருபோதும் பார்த்திராத ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான். நான் ஆச்சரியத்துடன் என் மாமியாரிடம், அம்மா, இவர் யார் என்று கேட்கத் தொடங்கினேன். அப்போது அவர் புன்னகையுடன், மகளே, இவர் என் சகோதரர், தம்பி, அண்ணன். நீ இவருக்கு கொஞ்சம் டீயும் பலகாரமும் நாஸ்தா செய்து கொண்டு வா என்றார். நான் உடனே சமையலறைக்குச் சென்று அவர்களுக்காக டீ மற்றும் பலகாரங்களை தயார் செய்யத் தொடங்கினேன். அங்கே அந்த அண்ணனும் தங்கையும் நீண்ட நேரம் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய குரலைக் கேட்கும்போது பல நாட்களுக்குப் பிறகு அவர்கள் சந்தித்திருப்பது போலத் தோன்றியது. நான் டீ எடுத்துக்கொண்டு சென்றபோது என் மாமியாரின் முகத்தில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஒரு சிறிய மகிழ்ச்சி தெரிவதைக் கண்டேன். இதை பார்த்தபோது எனக்கும் நன்றாக இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவருடைய சகோதரர் கிளம்பத் தொடங்கினார். அப்போது திடீரென்று என் கணவர் வீட்டிற்கு வந்தார். அவர் வெளியிலிருந்தே தன் மாமா போவதை பார்த்துவிட்டிருந்தார். அவர் உள்ளே வந்த உடனேயே அவருடைய கண்களில் பேராசை தெளிவாகத் தெரிந்தது. அவர் நேராக தன் தாயின் அறைக்குள் நுழைந்தார். வந்தவுடனேயே கத்தத் தொடங்கினார். அவர், ஏ கிழவி, உன்னுடைய சகோதரர் வந்திருந்தார் என்பது எனக்குத் தெரியும். அவர் மிகப்பெரிய பணக்காரர் என்பது எனக்கு நன்றாகத் தெரியும். நீயும் ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்துதான் வந்தாய். அவர் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்துவிட்டுச் சென்றார் என்று எனக்குச் சொல். சீக்கிரம் அதை எடுத்து என்னிடம் கொடு என்றார். அவருடைய குரல் எவ்வளவு சத்தமாக இருந்தது என்றால் நான் பயந்து விட்டேன். என் மாமியார் அவருக்கு புரிய வைக்க முயன்று, மகனே, உன் மாமா சும்மா என்னை பார்ப்பதற்காகத்தான் வந்திருந்தார்.
அவர் பணம் எதுவும் தரவில்லை என்றார். ஆனால் அவரோ தாயின் ஒரு பேச்சையும் கேட்காமல் அறையிலிருந்த பொருட்களை அங்குமிங்கும் கலைத்து போடத் தொடங்கினார். சில நேரங்களில் அலமாரியை திறப்பார், சில நேரங்களில் படுக்கையை தேடுவார், சில நேரங்களில் பழைய பெட்டிகளை கிளறி பார்ப்பார். ஆனால் அவருக்கு எங்குமே எதுவும் கிடைக்கவில்லை. அவர் இன்னும் அதிக கோபமடைந்து தன் தாயை மிகவும் மோசமாக திட்டத் தொடங்கினார். அவருடைய பேச்சைக் கேட்டு என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. இறுதியாக நீண்ட நேரம் ரகளை செய்த பிறகு அவர் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறிச் சென்றார். அவர் சென்ற பிறகு அறையில் மீண்டும் ஒரு நிசப்தம் நிலவியது. நான் என் மாமியாரிடம் சென்று அவருக்கு முட்டுக் கொடுத்து உட்கார வைத்தேன். அவர் மிகவும் சோகமாகத் தெரிந்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. அவர் என் கைகளை பிடித்துக்கொண்டு மெதுவான குரலில், மகளே, அவர் என் சகோதரர். நாங்கள் மிகவும் நல்ல மற்றும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். உன் மாமனார் பணக்காரர் இல்லை, ஆனால் மிகவும் நேர்மையான மற்றும் உழைப்பாளி மனிதர். நான் அவருடைய நல்ல குணத்தை மட்டுமே பார்த்து அவரை திருமணம் செய்து கொண்டேன். உழைத்து சம்பாதிக்கும் பணத்தில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்று நான் நினைத்தேன். என் முடிவில் நான் மகிழ்ச்சியாகவும் இருந்தேன். ஆனால் என் மகன் இவ்வளவு சோம்பேறியாகவும் பேராசை பிடித்தவனாகவும் மாறுவான் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என்றார். நான் அவருடைய கைகளை பிடித்துக்கொண்டு, அம்மா, நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களையே குத்தம் சொல்லிக் கொள்ளாதீர்கள். இதில் உங்களுடைய தவறு எதுவும் இல்லை. நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. இப்போது நாம் தைரியத்துடன் முன்னோக்கிச் செல்ல வேண்டும் என்றேன். நான் அவருக்கு புரிய வைத்துக் கொண்டிருந்த போதே திடீரென்று எனக்கு தலைச்சுற்றல், மயக்கம் வரத் தொடங்கியது. என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்வது போல இருந்தது. நான் அங்கேயே அமர்ந்துவிட்டேன். கடந்த சில நாட்களாகவே என் உடல்நிலை சரியாக இருக்கவில்லை. எனக்கு அடிக்கடி பலவீனம், சோர்வு ஏற்பட்டது. சில நேரங்களில் வாந்தி வருவது போலவும் இருந்தது. மருத்துவரிடம் காட்டிவிடு மகளே என்று அம்மா பலமுறை சொல்லியிருந்தார். ஆனால் வீட்டு வேலைகளின் காரணமாக நான் ஒவ்வொரு முறையும் அதை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தேன். இந்த முறை அவர் மிகவும் கண்டிப்பாக, இல்லை மகளே, இனி மருத்துவரிடம் செல்வது மிகவும் அவசியம் என்றார். அடுத்த நாள் நான் கிராமத்து மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொண்டேன். மருத்துவர் புன்னகையுடன், வாழ்த்துகள், நீ தாயாகப் போகிறாய் என்று கூறியபோது சில நொடிகள் எனக்கு எதுவுமே காதில் விழவில்லை. என் அத்தனை துயரங்களுக்கும் மத்தியில் திடீரென்று ஒரு புதிய நம்பிக்கை கீற்று தோன்றியது போல எனக்கு இருந்தது. பல மாதங்களுக்குப் பிறகு என் முகத்தில் உண்மையான புன்னகை வந்தது. நான் வேகவேகமாக வீட்டிற்குத் திரும்பி முதலாவதாக என் மாமியாரிடம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறினேன். தான் பாட்டியாகப் போகிறோம் என்பதை அறிந்தவுடனேயே அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. அவர் என் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். அன்று நீண்ட நாட்களுக்குப் பிறகு எங்கள் வீட்டில் மகிழ்ச்சியின் ஒரு சிறிய ஒளி விளக்கு எரிந்தது. இருப்பினும் வீட்டின் சூழல் அப்போதும் மோசமாகத்தான் இருந்தது. என் கணவர் அப்போதும் அப்படியேதான் இருந்தார். ஆனால் என் இதயத்தில் முதல் முறையாக ஒரு புதிய நம்பிக்கை பிறந்துவிட்டது. ஏனென்றால் இப்போது நான் தனிமையில் இல்லை. எனக்குள் ஒரு புதிய உயிர் வளர்ந்து கொண்டிருந்தது. என் அத்தனை துயரங்களுக்கும் மத்தியில் இறைவன் எனக்கான மிகப்பெரிய பரிசை அனுப்பியிருக்கிறான் என்று எனக்கு தோன்றத் தொடங்கியது. என் மாமியார் என் மகிழ்ச்சியைக் கண்டு அவரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் என் தலையை அன்போடு வருடி, மகளே, இனி நீ உன்னையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ இப்போது தனியாக இல்லை. உன்னோடு உன் குழந்தையும் இருக்கிறது. போ, உன் அறைக்குச் சென்று சற்று ஓய்வெடுத்துக்கொள். காலையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறாய் என்றார். நான் புன்னகையுடன் அவருடைய பேச்சைக் கேட்டு மெதுவாக என் அறையை நோக்கிச் சென்றேன். அறைக்குள் சென்று நான் படுக்கையில் அமர்ந்தேன். என் பார்வை எதிரே சுவரில் மாட்டப்பட்டிருந்த எனக்கும் விஜய்க்கும் திருமணம் நடந்தபோது எடுத்த புகைப்படத்தின் மீது விழுந்தது. நான் சிறிது நேரம் அந்த புகைப்படத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அந்த புகைப்படத்தில் நாங்கள் இருவரும் புன்னகைத்துக் கொண்டிருந்தோம். என் முகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது, என் கண்களில் எத்தனை கனவுகள் இருந்தன. திருமணத்தன்று நான் எவ்வளவு எதிர்பார்ப்புகளைக் கொண்டிருந்தேன் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. என் கணவர் எனக்கு துணையாக இருப்பார், என் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்துவிடும் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் இன்று எல்லாமே எவ்வளவு மாறிவிட்டது. அப்போது எனக்கு அந்த மனிதனின் பேச்சு நினைவுக்கு வந்தது. சில நாட்களுக்கு முன்பு என் வாசலுக்கு வந்து என்னை அவனுடன் வருமாறு கூப்பிட்டானே அந்த மனிதன். அவன் எவ்வளவு எளிதாகச் சொல்லிவிட்டான் தான் எனக்கு பணம், காசு மற்றும் வசதியான வாழ்க்கையை தருவதாக. ஆனால் ஒரு பெண்ணிற்கு வெறும் பணம் மட்டுமே எல்லாமே ஆகிவிடாது என்பதை அவன் எப்படி அறிவான்? நான் என் கணவனால் எவ்வளவுதான் துயரமடைந்திருந்தாலும் அவருக்கு துரோகம் செய்வதைப் பற்றி என்னால் கனவிலும் நினைக்க முடியாது. நான் எனக்கே சொல்லிக் கொண்டேன், இல்லை ரீமா, நீ ஒருபோதும் தவறான பாதையில் செல்லக்கூடாது.
எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ உன் பந்தத்தின் மரியாதையை காப்பாற்ற வேண்டும். என் கணவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர்தான் என் கணவர். ஒருநாள் அவர் கண்டிப்பாக மாறுவார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒருநாள் அவர் தன் தவறுகளை உணர்ந்து என் அன்பையும் என் விசுவாசத்தையும் புரிந்துகொள்வார். நான் இந்த எண்ணங்களிலேயே மூழ்கியிருந்தேன். அப்போதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது, விஜய்க்கு நான் இன்னும் இந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியை கூறவே இல்லை என்று. தான் ஒரு தந்தையாகப் போகிறோம் என்பது இன்னும் அவருக்கு தெரியாது. இதை யோசித்த உடனே என் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. நான் என் வயிற்றின் மீது கை வைத்துக்கொண்டு இந்த விஷயம் அவருக்கு தெரியவரும்போது அவர் எவ்வளவு மகிழ்ச்சியடைவார் என்று மனதிற்குள் கற்பனை செய்யத் தொடங்கினேன். ஒருவேளை முதல் முறையாக அவருக்கு ஏதேனும் ஒரு பொறுப்புணர்வு ஏற்படுமோ என்னவோ. ஒருவேளை இந்த குழந்தை வரப்போகும் செய்தியைக் கேட்டு அவர் தன் தவறான பழக்கவழக்கங்கள் அனைத்தையும் கைவிட்டு ஒரு நல்ல தந்தையாக மாறிவிடுவாரோ என்று நினைத்தேன். நான் என் மனதில் பலவிதமான மகிழ்ச்சியான கனவுகளை நெய்து கொண்டிருந்தேன். மாலை நேரம் மெல்ல மெல்ல இரவாக மாறியது. அவர் வீட்டிற்கு திரும்புவதற்காக நான் காத்திருக்கத் தொடங்கினேன். வெகுநேரம் கழித்து கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. விஜய் வீட்டிற்கு வந்தார். எப்போதும் போல அவருடைய காலடிகள் தள்ளாடிக் கொண்டிருந்தன. அவருடைய வாயிலிருந்து போதை நாற்றம் வீசியது. ஆனால் அந்த நேரத்திலும் நான் அவருடைய முகத்தில் ஒரு நல்ல தந்தையின் நம்பிக்கையை தேட முயன்றேன். நான் முதலில் அவருக்கு தண்ணீர் கொடுத்தேன். பிறகு உணவை பரிமாறினேன். அவர் அமைதியாக சாப்பிடத் தொடங்கினார். இதுதான் சரியான நேரம் என்று நான் நினைத்தேன். நான் அவருக்கு அருகில் அமர்ந்தேன். என் இதயம் மிகவும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. நான் பயந்தும் போயிருந்தேன், அதே சமயம் மகிழ்ச்சியாகவும் இருந்தேன். கடைசியில் நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெதுவாக, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றேன். அவர் என்னை நிமிர்ந்து கூட பார்க்காமல், என்ன விஷயம் என்று கேட்டார். நான் புன்னகையுடனே, நீங்கள் அப்பாவாகப் போகிறீர்கள், நான் அம்மாவாகப் போகிறேன் என்று கூறினேன். என் வார்த்தைகளைக் கேட்டதும் அவருடைய முகத்தில் மகிழ்ச்சியை பார்ப்பதற்காக நான் காத்திருக்கத் தொடங்கினேன். ஆனால் அடுத்த கணமே நடந்தது. என் எல்லா நம்பிக்கைகளையும் உடைத்து நொறுக்கியது. அவர் திடீரென்று என்னை நிமிர்ந்து பார்த்தார். ஆனால் அவருடைய கண்களில் மகிழ்ச்சி இல்லை, மாறாக கோபமிருந்தது. அவருடைய முகம் அப்படியே வாடிவிட்டது. மேலும் அவர் கோபத்துடன், என்ன பிதற்றுகிறாய் நீ? ஏற்கனவே ஒரு சுமை போதாதென்று இப்போது இன்னொன்று வரப்போகிறதா என்று கத்தினார். அவருடைய இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் யாரோ என் நெஞ்சின் மீது ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல் இருந்தது. நான் சில நொடிகள் அப்படியே அவரை பார்த்து கொண்டே நின்றேன். ஒரு தகப்பனாகப் போகிறோம் என்ற செய்தியை கேட்டுவிட்டு யாராவது இப்படி பேசுவார்கள் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. அவர் மகிழ்ச்சியடைவார், புன்னகைப்பார், என்னிடம் ஏதேனும் கேட்பார் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அவரோ என் குழந்தையின் பிறப்பையே ஒரு சுமை என்று கூறிவிட்டார். இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் என் பக்கமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டு ஒருபுறமாக சாய்ந்து படுத்துக்கொண்டார். ஏதோ நான் தேவையில்லாத ஒரு வீணான விஷயத்தை பேசிவிட்டது போல அவர் நடந்து கொண்டார். அறை முழுவதும் அமைதி சூழ்ந்தது. நான் அங்கேயே திகைத்துப் போய் அமர்ந்திருந்தேன். என் கண்களில் கண்ணீர் முட்டியது. நான் அதை தடுக்க முயன்றேன், ஆனால் என்னால் முடியவில்லை. என் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் ஒரே நொடியில் சிதறிப்போனது. எந்தச் செய்தியை அவரிடம் சொல்வதற்காக நான் நாள் முழுவதும் ஆவலோடு காத்திருந்தேனோ அதே செய்தி இப்போது எனக்கு பெருத்த வலியாக மாறிவிட்டது. நான் மெதுவாக எழுந்து அறையின் ஒரு மூலையில் போய் உட்கார்ந்தேன். என் கண்களிலிருந்து இடைவிடாமல் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. என் குழந்தை இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பே தன் தந்தைக்கு எப்படி ஒரு சுமையாக மாற முடியும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் பகரமாக துக்கமே மிஞ்சுகிறது. நான் வெகுநேரம் அழுது கொண்டே இருந்தேன். ஆனால் விஜய் ஒருமுறை கூட திரும்பி பார்க்கவில்லை. நான் ஏன் அழுகிறேன் என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அன்று இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை. நான் என் வயிற்றின் மீது கையை வைத்துக்கொண்டு, இந்த உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், அவனுடைய தந்தை அவனை பாரமாகவே நினைக்கட்டும், ஆனால் என் குழந்தைதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் எந்தச் சூழ்நிலையிலும் அவனை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றுவேன். அவன் வருவதைக் கேட்டு அவனுடைய தாயின் இதயம் எத்தனை துண்டுகளாக உடைந்தது என்பதை அவனுக்கு ஒருபோதும் தெரியவிட மாட்டேன் என்று மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தேன். அன்று இரவு முழுவதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. என் மனதின் மற்றொரு நம்பிக்கையும் எப்போதும் போல உடைந்து போனது. நாட்கள் செல்லச் செல்ல வீட்டின் நிலைமை மேலும் மோசமடைந்து கொண்டே போனது. வீட்டில் இருந்த ரேஷன் பொருட்கள் தீரத் தொடங்கின. சில நேரங்களில் மாவு குறைந்துவிடும், சில நேரங்களில் பருப்பு தீர்ந்துவிடும். பலமுறை நான் சரியாக சாப்பிடக்கூட மாட்டேன்.
என் மாமியாருக்கும் என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் கொஞ்சம் உணவு மிஞ்சட்டும் என்பதற்காக நான் பட்டினியாய் இருப்பேன். என் மாமியாரின் உடல்நிலையும் நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே சென்றது. அவர்களுடைய மருந்துச் செலவுகள் அதிகரித்து கொண்டே இருந்தன. ஆனால் வீட்டில் சம்பாதிப்பதற்கு யாரும் இல்லை. விஜய்க்கு வீட்டின் பொறுப்புகளைப் பற்றி கவலையே இல்லை. அவனுக்கு அவனுடைய கெட்ட பழக்கங்களும் அவனுக்கு பிடித்த தன்னிச்சையான வாழ்க்கையும் மட்டுமே முக்கியமாக இருந்தது. இனி அடுத்து என்ன நடக்கும் என்ற கவலையிலேயே நான் ஒவ்வொரு நாளும் மூழ்கியிருந்தேன். ஒரு நாள் நான் சந்தைக்கு காய்கறிகள் வாங்கச் சென்றிருந்தேன். நான் காய்கறி வியாபாரியிடம் விலை பேசிக் கொண்டிருந்தபோது கிராமத்தைச் சேர்ந்த சில ஆண்கள் என் அருகில் வந்து நின்றார்கள். அவர்களுடைய முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அவர்களில் ஒருவர், ரீமா, நாங்கள் உன்னை மதிக்கிறோம், நீ ஒரு நல்ல பெண் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் உன் கணவனின் செயல்கள் இப்போது எல்லையை தாண்டிவிட்டன. சில நேரங்களில் அவன் எங்காவது உட்கார்ந்து குடிக்கிறான், சில நேரங்களில் தன் கெட்ட நண்பர்களுடன் சேர்ந்து சூதாடுகிறான். இப்போது அவன் கிராமத்து மருமகள்கள் மற்றும் பெண்களின் மீதும் தவறான பார்வையை வீசத் தொடங்கிவிட்டான். இனிமேலும் எங்களால் சும்மா இருக்க முடியாது என்றார். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டதும் என் தலை அவமானத்தால் குனிந்தது. பூமிக்கு அடியில் புதைந்துவிடமாட்டோமா என்று எனக்கு தோன்றியது. நான் கைகளை கூப்பிக்கொண்டு, என்னை மன்னித்து விடுங்கள். என்னாலோ அல்லது என் கணவராலோ உங்களுக்கு எந்த பிரச்சினையும் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை என்று கூறினேன். நான் அவர்களிடம் பேசி அவர் இனிமேல் இப்படி எதுவும் செய்ய மாட்டார் என்று அவர்களுக்கு புரிய வைப்பேன். என் குரலில் வலியும் நிர்பந்தமும் கலந்திருந்தன. ஒருவேளை அவர்களும் என் நிலையை புரிந்து கொண்டார்களோ என்னவோ, அதிகம் ஏதும் பேசாமல் அங்கிருந்து சென்றுவிட்டார்கள். ஆனால் அவர்கள் சென்ற பிறகு என் மனம் மிகவும் சஞ்சலமடைந்தது. நான் என்ன செய்ய வேண்டுமென்றே எனக்கு புரியவில்லை. நான் விஜய்க்கு எத்தனை முறை புரிய வைக்க முயன்றேன். ஆனால் அவன் மீது எந்த ஒரு விஷயமும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவனுடைய செயல்கள் நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே சென்றன. அங்கோ என் மாமியாரின் உடல்நிலையும் மோசமடைந்து கொண்டிருந்தது. என் குழந்தை பிறக்கும் நேரமும் மெல்ல மெல்ல நெருங்கி வந்து கொண்டிருந்தது. நான் ஏதாவது செய்யாவிட்டால் இந்த வீடு முற்றிலும் சிதைந்துவிடும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால்தான் நான் வீட்டிலிருந்தபடியே தையல் வேலையை தொடங்கினேன். ஆரம்பத்தில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 2-3 பெண்கள் தங்களின் ஆடைகளை கொண்டு வந்தார்கள். பின்னர் மெல்ல மெல்ல இன்னும் பலர் வரத் தொடங்கினார்கள். ஒருவருக்கு பிளவுஸ் தைக்க வேண்டியிருந்தது, ஒருவருக்கு சல்வார், மற்றொருவருக்கு குழந்தைகளின் ஆடைகள். நான் இரவும் பகலும் கடுமையாக உழைக்கத் தொடங்கினேன். பலமுறை ஊசி குத்தியதில் என் விரல்களில் காயம் ஏற்பட்டது. ஆனால் என் குழந்தை மற்றும் என் மாமியாரின் பொறுப்பை நான் நிறைவேற்ற வேண்டியிருந்ததால் நான் தொடர்ந்து வேலை செய்தேன். மெல்ல மெல்ல தையல் வேலையிலிருந்து கொஞ்சம் பணம் வரத் தொடங்கியது. அந்த பணத்தைக் கொண்டு வீட்டு மளிகைப் பொருட்களும் என் மாமியாரின் மருந்துகளும் வாங்கப்பட்டன. முதல் முறையாக என்னால் சூழ்நிலையை கையாள முடியும் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் என்னுடைய இந்த சிறிய மகிழ்ச்சியும் கூட அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. நான் தையல் வேலை செய்து பணம் சம்பாதிக்கத் தொடங்கியதை விஜய் அறிந்தபோது அவனுடைய பார்வை அந்த பணத்தின் மீது விழுந்தது. அவன் வீட்டுக்கு வந்து என்னிடம் பணம் கேட்கத் தொடங்கினான். நான் மறுக்கும்போதோ அல்லது இந்த பணம் அம்மாஜியின் மருந்துகளுக்கும் வீட்டுச் செலவுகளுக்கும் ஆனது என்று சொல்லும்போதோ அவன் கோபமடைந்தான். பலமுறை அவன் என் மீது கையைக்கூட ஓங்கினான். என் வயிற்றில் அவனுடைய குழந்தை வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அவனுக்கு அதைப் பற்றியும் கவலை இல்லை. அவன் என்னை தள்ளிவிட்டான், என் மீது கத்தினான், வலுக்கட்டாயமாக பணத்தை பறித்துச் சென்றான். நான் அழுது கொண்டே இருந்தேன். அவன் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு மதுவிலும் சூதாட்டத்திலும் அழித்தான். ஒரு நாள் நான் அவனுடன் அமைதியாக பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஒருவேளை அவன் என் பேச்சை புரிந்து கொள்ளலாம். அன்று அவன் வீட்டில் இருந்தபோது நான் அவனருகில் அமர்ந்து, இப்போது நாம் தனியாக இல்லை என்று மிகவும் அன்பாக புரிய வைக்கத் தொடங்கினேன். நம் குழந்தை வரப்போகிறது. அம்மாஜியின் உடல்நிலையும் மோசமாக உள்ளது. நாம் நிதானமாக இருக்க வேண்டும். ஆனால் அவன் என் ஒரு வார்த்தையை கூட கேட்கவில்லை. அவன் கோபத்துடன் எழுந்து என்னிடமிருந்த பணத்தை பறித்துக் கொண்டான். நான் தடுக்க எவ்வளவோ முயன்றேன். ஆனால் அவன் என் மணிக்கட்டை உதறிவிட்டு பணத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் சென்ற உடனே என் இதயத்தில் ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்பட்டது. நான் மிகவும் துக்கத்திலிருந்தேன். ஆனால் சரி, அம்மாஜியின் அருகில் அமரலாம் என்று நினைத்தேன். ஒருவேளை அவர்களிடம் பேசினால் மனம் லேசாகலாம். நான் மெல்ல மெல்ல அவர்களின் அறைக்குள் சென்றேன். ஆனால் அறைக்குள் நுழைந்தவுடனேயே என் காலடிகள் அங்கேயே நின்றுவிட்டன. அம்மாஜி தன் படுக்கையில் முற்றிலும் அமைதியாக படுத்திருந்தார். அவர்களின் கண்கள் மூடியிருந்தன. அவர்கள் தூங்குகிறார்கள் என்று நான் நினைத்தேன். நான் அவர்களுக்கு அருகில் சென்று அமர்ந்து மெதுவாக அம்மாஜி என்று அழைத்தேன். ஆனால் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. நான் மீண்டும் அவர்களை அழைத்து அவர்களின் தோளை அசைத்தேன்.
அப்போதும் எந்த அசைவும் இல்லை. என் இதயத் துடிப்பு வேகமானது. நான் பதற்றத்துடன் அவர்களை பலமாக அசைத்து மீண்டும் மீண்டும் அழைக்கத் தொடங்கினேன். அம்மாஜி, கண்களைத் திறங்கள் அம்மாஜி. என்னிடம் பேசுங்கள். ஆனால் அவர்கள் முற்றிலும் அமைதியாக இருந்தார்கள். அப்போதுதான் அவர்களின் உடல் குளிர்ந்து போயிருப்பதை நான் உணர்ந்தேன். எப்போதும் இருக்கும் அந்த கதகதப்பு இப்போது அவர்களின் கைகளில் இல்லை. அந்த நொடியில் என் முழு உலகமே நின்றுவிட்டது போலிருந்தது. அவர்கள் என்னை எப்போதும் தவிக்கவிட்டுச் சென்றுவிட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள எனக்கு சில நொடிகள் பிடித்தன. என் வாயிலிருந்து ஒரு பலத்த அலறல் வெளிப்பட்டது. நான் அவர்களின் மார்பில் தலை சாய்த்து தேம்பித் தேம்பி அழத் தொடங்கினேன். அவர்கள் இனி இந்த உலகில் இல்லை என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. அவர் இப்போது இந்த உலகில் இல்லை என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. இந்த வீட்டில் என்னை யாராவது புரிந்து கொண்டார்கள் என்றால், என்னை மகள் என்று யாராவது கூப்பிட்டார்கள் என்றால், என் துக்கத்தை யாராவது உணர்ந்தார்கள் என்றால் அது அம்மா மட்டும்தான். இப்போது அவர்களும் போய்விட்டார்கள். நான் முற்றிலும் தனியாகிவிட்டது போல் எனக்கு தோன்றியது. என் கண்ணீர் நின்றபாடில்லை. என் அலறல் சத்தத்தைக் கேட்டு அக்கம் பக்கத்தினரும் வீட்டில் கூடத் தொடங்கினர். அம்மா இனி இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். சில பெண்கள் என்னை தேற்ற முயன்றனர். ஆனால் நான் அழுது அழுது சோர்ந்து போயிருந்தேன். இனி நான் யார் ஆதரவோடு வாழ்வேன் என்றுதான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தேன். சில நாட்களுக்குப் பிறகு கிராம மக்களின் உதவியுடன் அவர்களின் இறுதி சடங்கு செய்யப்பட்டது. அனைவரும் அவர்களை மதித்ததால் ஒட்டுமொத்த கிராமமே அங்கு கூடியிருந்தது. ஆனால் ஒரு மகனிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் அந்த துக்கம் விஜயின் முகத்தில் இல்லை. நான் அந்தச் சிதையின் நெருப்பை பார்த்துக்கொண்டே இருந்தேன். என் வாழ்க்கையின் கடைசி ஆதரவும் இன்று சாம்பலாகி என் கண் முன்பே மறைந்துவிட்டதை உணர்ந்தேன். அந்த நாளுக்குப் பிறகு வீடு இன்னும் வெறிச்சோடியது. என் இதயத்தில் யாராலும் எப்போதும் நிரப்ப முடியாத ஒரு வெறுமை குடியேறியது. என் மாமியாரின் இறுதிச் சடங்கும் முடிந்திருந்தது. வீட்டில் எஞ்சியிருந்த கொஞ்ச நஞ்ச வெளிச்சமும் அவர்களுடனே போய்விட்டது. இப்போது அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரும் எனக்கு அவர்களின் நினைவை ஊட்டியது. அவர்கள் விட்டுச் சென்றது போலவே அவர்களின் அறை அப்படியே இருந்தது. அவர்களின் தலையணை, அவர்களின் படுக்கை விரிப்பு, அவர்களின் மருந்து பாட்டில்கள் என அனைத்தும் அவரவர் இடத்தில் அப்படியே இருந்தன. ஆனால் அவர்கள் இல்லை. நான் அடிக்கடி அவர்களின் அறைக்குச் சென்று மணிக்கணக்கில் அங்கேயே அமர்ந்திருப்பேன். இனி அவர்கள் என்னை ஒருபோதும் மகள் என்று கூப்பிட மாட்டார்கள் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. ஒருபோதும் என் தலையை வருடமாட்டார்கள், என்னை ஓய்வெடுக்கச் சொல்ல மாட்டார்கள். இந்த உலகத்திற்கு வந்த பிறகு நான் பல துக்கங்களைக் கண்டுவிட்டேன். ஆனால் அவர்களின் மறைவுதான் எனக்கு மிகப்பெரிய துக்கமாக இருந்தது. ஏனென்றால் இந்த வீட்டில் என்னை புரிந்து கொண்ட ஒரே மனிதர் அவர்கள்தான். என் வலியை உணர்ந்து ஒவ்வொரு கஷ்டத்திலும் எனக்கு ஆதரவாக நின்றார்கள். நான் அவர்களின் படுக்கைக்கு அருகில் அமர்ந்து அவர்களின் நினைவுகளில் மூழ்கியிருந்தேன். தினமும் நான் எப்படி அவர்களின் கால்களை பிடித்து விடுவேன் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. எப்படி என் கைகளாலேயே அவர்களுக்கு உணவளிப்பேன், எப்படி இரவில் அவர்களுக்கு அருகில் அமர்ந்து பேசுவேன். அவர்களும் தங்களின் பழைய நினைவுகளை எனக்கு கூறுவார்கள். விஜயை எங்குமே காணவில்லை. இறுதிச் சடங்கின்போது கூட அவன் சரியாக தென்படவில்லை. இப்போது முழு நாளும் முடிந்துவிட்டது. ஆனால் அவன் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. பல மணி நேரம் காணாமல் போவது அவனது பழக்கம்தான் என்றாலும் இன்று ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. அவன் உண்மையில் எங்கு இருக்கிறான் என்று எனக்கு புரியவே இல்லை. நான் என் மாமியாரின் அறையில் அமர்ந்து இந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்தேன். என் வயிற்றின் மீது கை வைத்து என்னை நானே தேற்றிக்கொள்ள முயன்றேன். ஏனென்றால் இப்போது நான் எனக்காக மட்டுமல்ல, என் குழந்தைக்காகவும் தைரியமாக இருக்க வேண்டியிருந்தது. அப்போது திடீரென்று வெளியே சிலரின் சத்தம் கேட்டது. நான் எழுந்து வெளியே வந்தபோது கிராமத்தைச் சேர்ந்த சில ஆண்கள் வாசலில் நிற்பதைக் கண்டேன். அவர்களின் முகத்தில் ஒரு தீவிரத்தன்மை இருந்தது. அவர்களை பார்த்ததும் என் மனதில் பயம் கலந்த பதற்றம் ஏற்பட்டது. நான் என்ன விஷயம் என்று கேட்டேன். அப்போது அவர்களில் ஒருவன் மெதுவாக, ரீமா, நாங்கள் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றான். அவனது குரலைக் கேட்டதுமே என் இதயம் நழுவுவது போல் இருந்தது. நான் பயந்து கொண்டே என்ன ஆனது என்று கேட்டேன். அதற்கு அவன், விஜயை போலீஸ் பிடித்துச் சென்றுவிட்டது. அவன் இப்போது ஜெயிலில் இருக்கிறான் என்றான். நான் சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டு நின்றேன். ஒருவேளை நான் தவறாக கேட்டுவிட்டேனோ என்று எனக்கு தோன்றியது. நான் மீண்டும் என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவன், விஜய் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் திருட முயன்றதாகவும் ஆனால் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதாகவும் கூறினான். மக்கள் அவனை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்துவிட்டனர். இப்போது அவன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். அவனது வார்த்தைகளைக் கேட்டதும் என் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் உணர்ந்தேன். நான் அப்படியே வாசலுக்கு அருகில் அமர்ந்துவிட்டேன்.
அவனது வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. விஜய் இந்த அளவிற்கு கேவலமாக இறங்கிவிடுவான் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. அவன் சூதாடுகிறான், தவறான மனிதர்களுடன் சுற்றுகிறான் மற்றும் பலவிதமான தவறான செயல்களைச் செய்கிறான் என்பதை நான் அறிந்தே இருந்தேன். ஆனால் திருட்டு வரை போய்விடுவான் என்று நான் ஒருபோதும் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. பணத்தின் மீதான பேராசை அவனுக்குள் அந்த அளவிற்கு அதிகரித்துவிட்டதால் அவனுக்கு இப்போது நன்மை எது தீமை எது என்ற வித்தியாசமே தெரியவில்லை. அவன் தொடர்ந்து அடுத்தடுத்து தவறுகளை செய்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு முறையும் முன்னைவிட இன்னும் கீழே இறங்கிக் கொண்டிருந்தான். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீரில் வெறும் துக்கம் மட்டும் இருக்கவில்லை. அதில் அவமானமும் இருந்தது, கோபமும் இருந்தது, ஒருவித ஏமாற்றமும் உடைந்த மனநிலையும் இருந்தது. அவன் தன் மானத்தை மட்டுமல்ல, என் மானத்தையும் மண்ணில் சேர்த்துவிட்டது போல் எனக்குத் தோன்றியது. கிராம மக்கள் ஏற்கனவே அவனது செயல்களால் அவதியுற்றிருந்தனர். இப்போது திருட்டுச் செய்தி ஒட்டுமொத்த கிராமத்திலும் பரவிவிட்டது. மக்கள் என்னென்ன பேசுவார்களோ என்று நினைக்கும்போதே என் இதயம் நடுங்கியது. ஆனால் அதைவிட பெரிய துக்கம் என்னவென்றால், எந்த மனிதன் திருந்திவிடுவான் என்ற நம்பிக்கையில் இத்தனை வருடங்களாக காத்துக் கொண்டிருந்தேனோ அவன் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் அழிந்து கொண்டே சென்றான். நான் எத்தனையோ முறை அவனுக்கு புரிய வைக்க முயன்றேன். இனி நமக்கு குழந்தை வரப்போகிறது என்பதால் அவன் மாறிவிட வேண்டும் என்று எத்தனையோ முறை அவனிடம் கெஞ்சினேன். ஆனால் அவன் ஒருபோதும் என் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கவில்லை. இப்போது அவன் சிறைக்குச் சென்று விட்டான். கிராம மக்கள் சிறிது நேரம் எனக்கு தைரியம் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றனர். அவர்கள் சென்றதும் நான் மீண்டும் என் மாமியாரின் அறைக்கு வந்து அமர்ந்து கதறி அழத் தொடங்கினேன். என் வாழ்க்கையில் துயரங்களின் மலை ஒட்டுமொத்தமாக உடைந்து விழுந்தது போல் எனக்குத் தோன்றியது. ஒருபுறம் என் மாமியார் என்னை விட்டுப் பிரிந்து சென்றுவிட்டார். மறுபுறம் என் கணவன் சிறையில் இருந்தான். மூன்றாவது புறம் என் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த நிஷ்பாவி குழந்தை இருந்தது. அதன் எதிர்காலம் எனக்கு இருளில் மூழ்கியிருப்பது போல் தெரிந்தது. ஆனால் நீண்ட நேரம் அழுத பிறகு நான் என் கண்ணீரைத் துடைத்துக்கொண்டு என் வயிற்றில் கை வைத்து என்னிடம் கூறினேன், இனி நான் உடைந்து போகக்கூடாது. நானும் தோற்றுவிட்டால் இந்த குழந்தையின் நிலை என்னவாகும்? உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், ஆனால் இதற்காக நான் வாழ்ந்தே தீர வேண்டும். இதற்காக நான் போராடியே தீர வேண்டும். ஏனென்றால் இப்போது இந்த குழந்தைதான் என் வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கை. ஒருவேளை அந்த ஒரு காரணத்தால்தான் நான் இன்னும் மூச்சுவிட்டுக் கொண்டிருக்கிறேன். இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சிறிதும் புரியவில்லை. ஒருபுறம் என் கணவன் சிறையில் இருந்தான். மறுபுறம் என் தலையில் கடன்களும் பொறுப்புகளும் ஒரு மலை போல வந்து விழுந்தன. நான் என் அறையில் அமர்ந்து நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டிருந்தேன். பின்னர் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தை தேடத் தொடங்கினேன். அலமாரியின் மூலையில் சில நோட்டுகள் கிடைத்தன. ஒரு பழைய டப்பாவில் சில நாணயங்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த பணத்தைக் கொண்டு எதுவும் செய்ய முடியாது. நான் மீண்டும் மீண்டும் கணக்கு போட்டு பார்த்து ஒவ்வொரு முறையும் ஏமாற்றமடைந்தேன். கடைசியில் அலுத்துப்போய் நான் என் மாமியாரின் அறைக்குச் சென்றேன். அந்த அறையில் காலடி வைத்ததுமே என் கண்கள் குலங்களாயின. ஏனென்றால் அவர்களின் நினைவு இன்னும் ஒவ்வொரு மூலையிலும் நிறைந்திருந்தது. அங்கே எங்காவது கொஞ்சம் பணம் வைக்கப்பட்டிருக்குமோ, அதைப்பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குமோ என்று நான் மெதுவாக அங்கும் இங்கும் பார்க்கத் தொடங்கினேன். அப்போது என் பார்வை கட்டிலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய பெட்டியின் மீது விழுந்தது. நான் அதை இதற்கு முன்பும் பலமுறை பார்த்திருக்கிறேன், ஆனால் ஒருபோதும் கவனித்ததில்லை. நான் அதன் முன்னால் அமர்ந்து அதை உற்று நோக்கினேன். இதற்குள் என்ன இருக்கும் என்ற கேள்விகள் என் மனதில் எழத் தொடங்கின. அடுத்த கணமே என் மனம் என்னைத் தடுத்து, இல்லை ரீமா, ஒருவர் மறைந்த பிறகு அவருடைய பொருட்களை இப்படி திறந்து பார்ப்பது முறையல்ல என்று கூறியது. ஆனால் சூழ்நிலை மிகவும் மோசமாக இருப்பதை நினைத்துப் பார்த்தேன். ஒருவேளை ஏதேனும் முக்கியமான பொருள் கிடைக்கலாம் என்று தோன்றியது. நீண்ட நேரம் நான் குழப்பத்திலேயே அமர்ந்திருந்தேன். பிறகு ஒரு வழியாக துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு அதன் பூட்டை உடைத்தேன். பெட்டி திறந்தவுடனே என் மூச்சே நின்றுவிட்டது போல் இருந்தது. உள்ளே இருந்ததை பார்த்ததும் என் கண்கள் அப்படியே விரிந்தன. அங்கே பல தங்க நெக்லஸ்கள் வைக்கப்பட்டிருந்தன. பல வளையல்கள், மோதிரங்கள் மற்றும் பிற விலையுயர்ந்த நகைகள் மிகவும் பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்தன. நான் சில நொடிகள் அவற்றை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தேன். பின்னர் ஒரு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆவணங்கள் மீது என் பார்வை விழுந்தது. நான் அவற்றை எடுத்துப் படிக்கத் தொடங்கியபோது அவை நிலம் மற்றும் சொத்துக்களின் பத்திரங்கள் என்பது தெரியவந்தது. நான் ஆச்சரியத்தில் உறைந்து போனேன். அப்போதுதான் எனக்கு என் மாமியாரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அவர்களின் பிறந்த வீடு மிகவும் வசதியான குடும்பம் என்றும் அவர்களின் சகோதரர்களும் மிகவும் பணக்காரர்கள் என்றும் அவர்கள் பலமுறை என்னிடம் கூறியிருந்தார்கள்.
அவர்களின் சகோதரர்தான் இவை அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்பதும் அவர்கள் இதை எல்லாரிடமிருந்தும் ரகசியமாக மறைத்து வைத்திருந்தார்கள் என்பதும் இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. விஜய்க்கு இந்த விஷயம் தெரிந்தால் அவன் எல்லாவற்றையும் விற்று அழித்து விடுவான் என்று ஒருவேளை அவர்களுக்கு பயம் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் தன் மகனின் பேராசையையும் குணத்தையும் நன்றாகவே அறிந்திருந்தார்கள். நான் நீண்ட நேரம் அந்த நகைகளையும் ஆவணங்களையும் பார்த்து கொண்டே இருந்தேன். பின்னர் ஒரு கணத்தில் என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. ஏன் நான் இதில் சிலவற்றை விற்று விஜயை சிறையிலிருந்து விடுவிக்கக்கூடாது? எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் என் கணவன் அல்லவா? ஆனால் அடுத்த கணமே எனக்கு என் மாமியாரின் முகம் நினைவுக்கு வந்தது. அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இவை அனைத்தையும் சேமித்து வைத்திருந்தார்கள் என்றும் அவர்களின் நம்பிக்கையை நான் உடைக்கக்கூடாது என்றும் எனக்கு தோன்றியது. நான் இன்று இவை அனைத்தையும் செலவழித்துவிட்டால் ஒருவேளை வரவிருக்கும் காலத்தில் என் குழந்தையின் ஆதரவும் இல்லாமல் போய்விடும். நான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு எல்லா நகைகளையும் ஆவணங்களையும் மீண்டும் அதேபோல் பெட்டிக்குள் வைத்தேன். பின்னர் அதை மூடிவிட்டேன். அதன் பிறகு நான் கிராமத்து பஞ்சாயத்து தலைவரிடம் சர்பஞ்ச் சென்றேன். நான் அவரிடம் எல்லா விஷயங்களையும் கூறி மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டேன். நீண்ட நேரம் விளக்கிய பிறகு அவர் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு சில பணத்தை கடனாக கொடுத்தார். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நான் காவல் நிலையத்திற்குச் சென்றேன். அங்குள்ள அனைத்து நடைமுறைகளையும் முடித்து விஜயை விடுவித்தேன். அவன் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது அவனது முகத்தில் முன்பிருந்த அந்த திமிர் இல்லை. அவன் அமைதியாக எனக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு அவனது நிலையை நினைத்து அவனே வெட்கப்படுவது போல் இருந்தது. வழிநெடுகிலும் கிராம மக்கள் எங்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பலர் எங்களை ஏளனம் செய்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சிலர் பாருங்கள் எப்படிப்பட்ட பெண் என்று, இவ்வளவு நடந்த பிறகும் தன் கணவனை விடுவிக்க வந்திருக்கிறாள் என்றார்கள். இன்னும் சிலர் இப்படிப்பட்ட மனிதனை சிறையிலேயே அழுக விட்டிருக்க வேண்டும் என்றார்கள். மற்றவர்களோ இவன் ஒருபோதும் திருந்த மாட்டான் என்றார்கள். அவர்களின் வார்த்தைகள் என் இதயத்தை கிழித்தன. ஆனால் நான் யாருக்கும் பதிலளிக்கவில்லை. நான் அமைதியாக முன்னோக்கி நடந்து கொண்டே இருந்தேன். அப்போதுதான் முதல்முறையாக விஜயின் முகத்தில் ஒரு குற்ற உணர்வை வெட்கத்தைக் கண்டேன். அவனது கண்கள் கீழ்நோக்கி குனிந்திருந்தன. அவனால் யாருடைய கண்ணையும் நேருக்கு நேர் பார்த்து பேச முடியவில்லை. ஒருவேளை முதல்முறையாக அவன் தன் தவறான செயல்களை உணர்கிறான் போலும், அல்லது கிராம மக்களின் வார்த்தைகள் அவனது இதயத்தில் தைத்திருக்கலாம். நாங்கள் இருவரும் எதுவும் பேசாமல் வீட்டிற்குத் திரும்பினோம். வீட்டிற்குச் சென்றதும் அவன் நேராக உள்ளே சென்றுவிட்டான். இந்த முறை அவன் கத்தவில்லை, பணம் கேட்கவில்லை, எந்தவொரு ஆர்ப்பாட்டமும் செய்யவில்லை. அவன் அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்துவிட்டான். நான் தூரத்திலிருந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை பிறந்தது. இத்தனை வருடங்களாக நான் காத்துக் கொண்டிருந்த மாற்றம் இதுதானா? சிறையில் கழித்த சில நாட்கள் அவனுக்கு அவனது தவறுகளை புரிய வைத்துவிட்டதா? எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் அன்று அவனது முகத்தில் நான் கண்ட அந்த வெட்கத்தை இதற்கு முன்பு நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. நீண்ட காலத்திற்குப் பிறகு என் இதயத்தில் ஒரு சிறிய நம்பிக்கையும் பிறந்தது. ஒருவேளை இன்னும் எல்லாமே மோசமாக முடிந்துவிடவில்லை என்று. ஒருவேளை என் வாழ்க்கையில் இருளுக்குப் பிறகு எங்கோ ஒரு வெளிச்சத்தின் கதிர் இன்னும் எஞ்சியிருக்கிறது என்று தோன்றியது. விஜய் உண்மையிலேயே மாறிவிட்டான். இப்போது அவன் பழைய விஜய் கிடையாது. நாட்கள் செல்லச் செல்ல என் நம்பிக்கை இன்னும் வலுவடைந்தது. அவன் தினமும் அதிகாலையிலேயே எழுந்து விடுவான், கடினமாக உழைப்பான், மாலையில் நேராக வீட்டிற்குத் திரும்புவான். இப்போது அவனுக்கு தன் குடும்பத்தைப் பற்றிய கவலை இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஒரு தந்தையாகப் போகிறான் என்ற விஷயம் அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அவன் கிராமத்துச் சந்தையில் ஒரு சிறிய துணிக்கடையைத் தொடங்கினான். ஆரம்பத்தில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருந்தது. ஆனால் விஜய் தன் உழைப்பை கைவிடவில்லை. மெல்ல மெல்ல அவனது கடை நன்றாக ஓடத் தொடங்கியது. மக்கள் அவனிடம் வந்து பொருட்கள் வாங்கத் தொடங்கினர். மறுபுறம் நானும் வீட்டில் தையல் வேலை செய்து கொண்டிருந்தேன். அக்கம் பக்கத்து பெண்கள் முன்பைப் போலவே என்னிடம் துணிகள் தைக்க வரத் தொடங்கினர். இப்போது எங்கள் வீட்டில் மெல்ல மெல்ல மகிழ்ச்சி திரும்பத் தொடங்கியது. எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம் என்னவென்றால், எங்களுக்குள் இப்போது மரியாதையும் அன்பும் இருந்தது. அது இதற்கு முன்பு ஒருபோதும் இருந்ததில்லை. அம்மாவின் பெட்டியில் கிடைத்த நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் நாங்கள் அப்படியே பத்திரமாக எடுத்து வைத்தோம். நாங்கள் அதில் எதையும் செலவழிக்கவில்லை, ஏனென்றால் அது அம்மாவின் கடைசி அடையாளம் என்று நாங்கள் கருதினோம். அது அவர்களின் சொத்து. அதை அவர்கள் எப்படி பத்திரமாக வைத்திருந்தார்களோ அதேபோல் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தோம். எத்தனையோ முறை கஷ்டங்கள் வந்தன. ஆனால் நாங்கள் ஒருபோதும் அந்த பொருட்களை கை வைக்கவில்லை.
ஏனென்றால் அம்மாவின் ஆசீர்வாதம்தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் விட பெரிய செல்வம் என்று நாங்கள் கருதினோம். காலம் மெல்ல மெல்ல கடந்து சென்றது. இறுதியில் நாங்கள் இருவரும் ஆவலோடு காத்துக்கொண்டிருந்த அந்த நாளும் வந்தது. சில காலத்திற்குப் பிறகு நான் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன். மருத்துவர் முதன்முதலில் அவளை என் மடியில் கிடத்தியபோது என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழியத் தொடங்கியது. நாங்கள் எங்கள் மகளுக்கு அஞ்சலி என்று பெயரிட்டோம். அஞ்சலியின் வருகையால் எங்கள் வீட்டு மகிழ்ச்சி பல மடங்கு அதிகரித்தது. ஆனால் எல்லாவற்றையும் விட அதிகமாக மாறியிருந்தது விஜய்தான். அவர் முதன்முறையாக தன் மகளை கைகளில் ஏந்தியபோது அவளையே வெறித்து பார்த்து கொண்டு நின்றார். அவனது கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. உதடுகள் நடுங்கின. அவன் மீண்டும் மீண்டும் அவளது சிறிய விரல்களை முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். அந்த கணத்தில் அவனது முகத்தில் நான் கண்ட அந்த அன்பை அதற்கு முன்பு நான் ஒருபோதும் பார்த்ததே இல்லை. அவன் அஞ்சலியை தன் நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு அவளுக்கு இந்த உலகத்தின் எல்லா மகிழ்ச்சியையும் தருவதாகவும் அவளுக்கு ஒருபோதும் எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்றும் கூறினான். அன்று நான் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு காலத்தில் நான் யாருக்கு பயந்தேனோ, யார் எனக்கு துக்கத்தைத் தவிர வேறு எதையும் தரவில்லையோ அந்த மனிதர் இவர்தானா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது அவர் முற்றிலும் மாறிவிட்டார். ஒருவேளை இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய அற்புதம் போலும். அஞ்சலியின் வருகைக்குப் பிறகு எங்கள் வீடு உண்மையிலேயே ஒரு இல்லமாக மாறத் தொடங்கியது. அவளது சிரிப்பொலியால் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் மலர்ந்தது. அவள் வளர வளர எங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல வண்ணங்கள் நிறைந்தன. விஜய் கடையிலிருந்து திரும்பியதும் முதலில் அவளைத்தான் தன் மடியில் தூக்கிக் கொள்வார். அவளோடு விளையாடிக் கொண்டே இருப்பார். சில நேரங்களில் சந்தையிலிருந்து அவளுக்கு பொம்மைகளை வாங்கி வருவார். சில நேரங்களில் அவளுக்கு வண்ணமயமான ஆடைகளை வாங்கி வருவார். நான் அவர்கள் இருவரையும் பார்த்து புன்னகைத்துக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் திருமணத்தின்போது நான் கண்ட கனவு இதுதான். அன்பு, பாசம் மற்றும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கும் ஒரு சிறிய மகிழ்ச்சியான குடும்பம். இப்போது என் வீட்டில் எந்த பயமும் இல்லை, எந்த கதறலும் இல்லை, எந்த அவமானமும் இல்லை, எந்த கண்ணீரும் இல்லை. இப்போது அங்கே சிரிப்பும் அன்பும் நிம்மதியும் மட்டுமே இருந்தன. பல நேரங்களில் இரவில் நாங்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும்போது எனக்கு என் பழைய நாட்கள் நினைவுக்கு வரும். அப்போது இறைவன் மனிதனை சோதிக்கவே செய்கிறான். ஆனால் மனிதன் உண்மையையும் பொறுமையையும் கைவிடவில்லை என்றால் ஒரு நாள் நல்ல நாட்கள் கண்டிப்பாக வரும் என்று நான் நினைப்பேன். இது எல்லாமே என் மாமியாரின் ஆசீர்வாதத்தின் பலன் என்றுதான் எனக்கு எப்போதும் தோன்றுகிறது. நான் அவர்களுக்கு செய்த பணிவிடைகள் அனைத்தையும் எந்தவொரு சுயநலமும் இல்லாமல்தான் செய்தேன். நான் அவர்களை எப்போதும் என் சொந்த தாயாகவே கருதினேன். ஒருவேளை அவர்களின் ஆசீர்வாதங்கள்தான் என் வாழ்க்கையை இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்தில் நிறுத்தியுள்ளன. இன்றும் நான் அவர்களை மிகவும் நினைத்து பார்க்கிறேன். சில நேரங்களில் அவர்களின் அறைக்குச் சென்று அமர்ந்து அவர்களின் நினைவுகளை அசை போடுவேன். விஜயும் தன் தாயை மிகவும் நினைத்து வருந்துவார். அவர் அடிக்கடி, அம்மா இன்று இருந்திருந்தால் நம்மை இப்படி மகிழ்ச்சியாக பார்த்து எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பார் என்று கூறுவார். அஞ்சலியை பார்த்திருந்தால் அவளது கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்திருக்கும். ஆனால் அவர்கள் எங்கிருந்தாலும் எங்களை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என்றும், தன் மகன் ஒரு வழியாக சரியான பாதைக்கு வந்துவிட்டான், தன் குடும்பம் இப்போது அன்போடும் மரியாதையோடும் வாழ்கிறது என்பதைக் கண்டு மகிழ்ச்சியடைவார்கள் என்றும் நான் நம்புகிறேன். இன்று நான் என் கணவன் மற்றும் என் மகளோடு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் இப்போது நிம்மதியும் பாசமும் ஒருவருக்கொருவர் துணையும் இருக்கிறது. நான் பின்னோக்கித் திரும்பி என் கடந்த கால நாட்களை பார்க்கும்போதெல்லாம் மிகவும் இருண்ட இரவுக்குப் பிறகுதான் மிக பிரகாசமான காலை விடியும் என்பதை உணர்கிறேன். என் வாழ்க்கையின் அந்த பிரகாசமான காலை என் மகள் அஞ்சலியின் புன்னகையோடு எப்போதும் தங்கிவிட்டது. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கண்டிப்பாக அழுத்துங்கள்.